ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. யாதவர்கள் நாம யாரு? நாம ஜாதியா அப்படின்னு பார்த்தா, யாதவர் அப்படின்னு வந்தாச்சுன்னா நாம ஜாதி கிடையாது, யது வம்சம், யதுவின் வம்சம். ரிக்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க ஒரு ஆரிய சத்திரிய பழங்குடியின இனத்தோட தலைவரான யதுவோட வம்சம் நாம. அப்போ நம்ம இந்த சனாதன ஹிந்து தர்மத்தில் நம்மளோட பங்களிப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா, யாதவர்கள் அந்த பூ மாலையை தொடுக்கிற அந்த நார் போன்று நம்ம செயல்படணும். அனைத்து ஹிந்து ஜாதிகளோட அற்புதமான விதவிதமான மலர்களை ஒன்றாக சேர்த்து அதை அழகாக கட்டி நம்ம நாராக இருந்து இந்த அனைத்து ஜாதிகளையும் நாம் கோர்த்து நம்ம சனாதன ஹிந்து தர்மத்துக்கும் கிருஷ்ணர் பாதத்துக்கும் பாரத மாதாவுக்கும் சூடுற மாலையாக நாம் திகழணும். இதுதாங்க யது வம்சத்தோட கடமை, தலையான கடமை இதுதான். நாம் ஜாதி கிடையாது, யது வம்சம். சர்டிஃபிகேட்டில் வேணால் ஜாதின்னு போட்டுக்கோங்க, ஆனால் நம்ம தன்மை, நம்மளோட அடையாளம் நம்ம யது வம்சம். யது வம்சமோட கடமை என்ன அப்படின்னா, அந்த கிருஷ்ணர் கொடுத்த கடமை. கிருஷ்ணர் இந்த யது வம்சத்தில் ஏன் பிறக்கணும்? யது வம்சத்தில் பிறந்து உலகத்துக்கு தர்மத்தை காக்கும், சனாதனத்தை காக்கும் ஒரு உதாரணமாகவே அவர் வாழ்ந்துட்டு போனார். அப்போ அந்த யது குலத்தில் வந்த நம்மளோட தலைவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட வழியில் தானே நாம் செல்லணும். அப்போது இந்த சனாதனத்தை காக்கும் அனைத்து சனாதன ஹிந்து ஜாதிகளின் மலர்களை ஒன்றாக கட்டும் அந்த நாராக நாம் இருந்தால் தான் மாலையாக நாம் சனாதன மாலையாக உருவாக்கி அந்த சனாதன மாலையை நம்ம தேசத்தையும் தர்மத்தையும் காக்கிற அந்த பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கொடுத்த அந்த உபதேசத்தோட சாராம்சத்தின்படி நாம் வாழ முடியும், வாழ்ந்து நம்ம புண்ணியம் அடைய முடியும், மோட்சத்தை அடைய முடியும் என்பது தான் நம்மளோட கடமை. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய் யது வம்சம், ஜெய் பாரதம்.